ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். பாண்டியனோட அக்கா வீட்டுக்காரர் கடைக்கு வந்தவர் தன்னோட பையனுக்கு அரசியல் பெண் கேட்குறாரு. இல்லை, அவன் நல்லா படிக்கணும், என் மருமகளுக்கு மாதிரி வேலைக்கு போகணும், இப்போ அரசிக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, சாரி மச்சான்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. தியேட்டரோட ஓனர் வீட்டுக்கு கதவை ரிப்பேர் பண்ண வந்த சரவணா ஒர்க்கை முடிச்சுட்டு தன் கூட வேலை செய்தவர் கூட தியேட்டரில் டீ குடிக்க வராரு. அப்போ சினிமா பார்த்துட்டு அரசியும் குமாரும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. குமார சரவணன் பார்த்துடுறாரு. தலையில் முக்காடு போட்டு அரசு நிற்கிறதுனால வேற ஏதோ பொண்ணுன்னு சரவணன் நினச்சிக்கிறாரு. குமார் செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லி அரசி தலையில் உள்ள முக்காடை எடுக்க சரவணன் அரசியை பார்த்துட்டு குமார் கூட சண்டை போட்டு அவரை அடிக்கிறாரு. அரசி அழுதுகிட்டே இருக்கா. இந்த டைமில் அங்கே இருந்த ஒரு அம்மா, ஏன்பா பொண்ணு விஷயத்த வீட்டில் வச்சு பேசாமல் இப்படி பொது இடத்துல வச்சு பேசுறியே, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் சரவணன் அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வர வேலையெல்லாம் அண்ணே அப்பாட்ட சொல்லாதன்ட்டு கெஞ்சிக்கிட்டே வராங்க அரசி. இந்த டைமில் தேட்டர்லேருந்து குமார் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அரசி என்ன சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனேன், அதை சரவணன் பார்த்து ரொம்ப பிரச்சனையாகி அரசியை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறான். பரவாயில்ல விட, பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க அப்பா தைரியம் சொல்கிறாரு.